ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒயிட் சேமியா இருக்குல்ல, சேவரிட் சேமியா. அது இந்த சேமியாவை வச்சு பிரியாணி மாதிரி பண்ண போகிறேன். முட்டை போட்டு பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். தெரியுதுங்களா? பாத்திரம் காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சோம்பு போடணும். இந்த பொடியில் பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதில் வந்து கருஞ்சீரகம், மல்லி, அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் போடணும். இதில் பார்த்திங்கன்னா வெங்காயம், 2 பச்சை மிளகா, வெங்காயம் கொஞ்சம், 2 பச்சை மிளகா, புதினா மல்லி இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட மல்லி மட்டும்தான் இருக்குது, அதனால் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். இது வதங்கட்டும். இந்த 2 தக்காளி அதோட சேர்த்துக்கலாம். கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளியை இந்த மாதிரி கொத்தி விட்டு செஞ்சிங்கன்னா பச்சை வாசனை இருக்காது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக இந்த உப்பு போடுறாங்க. உப்பு போட கொஞ்சம் சீக்கிரம் வணங்கி போடுவாங்க. பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப காரம் அதிகமாகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக கீரி மட்டும் போட்டிருக்கு.
தக்காளி நல்லா பழமாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வாங்கிட்டு வந்த தக்காளி என்னன்னு இது காயாக இருக்குறோம், அதனால் நல்லா கொத்தி விட்டால் அந்த பச்சை வாசனை இருக்காதுல. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா இந்த பொடி சிக்கன் மசாலா சிக்கன் பாங்கள இந்த பொடி இது கொஞ்சம் போடுவேன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இங்கே திண்டுக்கல்ல கிடைக்குது, அங்கே தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்குதான்னு தெரியல. இந்த பொடி கொஞ்சம் போடலாம், உடச்ச பாக்கெட் இருக்குது அதை போடலாம். இது சக்தி பொடி, பிரியாணி பொடி, இது கொஞ்சம் போடலாம். நல்லா வதக்கலாம். ஒரு சில நேரம் வீடியோ எடுக்கிறதே மறந்துடுறீங்க, மறந்து நான் சரி செய்ய ஆரம்பிச்சேன். இதோட ஒரு சில தண்ணி சேர்த்துக்கலாம். இது இஞ்சி பூண்டு அரைச்ச தண்ணி இதை சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சனே அந்த வெள்ளை சேமியா நம்ம வாங்கி வச்சுக்கோங்க பாருங்கள், அதை போட்டு நம்ம எப்பயும் கிண்டுறோம் பாருங்கள் அதே மாதிரி தான். ஆனால் என்ன, நம்ம வீட்டில் பிரியாணி தாளிச்சுக்கிறோம் பாருங்கள், அது மாதிரி தாளிச்சுட்டு செய்வோம், நல்லாயிருக்கும். மதியத்துக்கு என்ன குழம்பு வைக்கிறேன்னே தெரில, காய் மட்டும் வணங்கி வச்சுருக்கேன். முட்டைக்கோஸும் பீன்ஸும் போட்டு பொரிச்சு வச்சுருக்கேன். எனக்கு பிடிக்கிற குழம்பு என் பொண்ணுக்கு பிடிக்காது, அந்த பிள்ளைக்கு பிடிக்கிற குழம்பு எனக்கு பிடிக்காது. கருவேப்பிலை குழம்புன்னு சொல்லி வைக்கிறேன்னு வேண்டவே வேண்டாங்குது. மதியம் என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரில, ஏதாவது வைக்கணும், வச்சு சாப்பிட்ணும்ல. தண்ணி நல்லா கொதிக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சேமியாவை போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். நாய் என்ன ஓடுது பாருங்க. நான் ஒரு நாயை பற்றி சொன்னேன்ல, அந்த நாய் தான் குலைச்சிட்டு ரோட்டில் ஒரு வண்டி விட மாட்டேங்குதுங்க. வண்டி கூட பின்னாடியே துரத்திக்கிட்டே ஓடுது.
அந்த வண்டி போகிற வரைக்கும் குலைச்சிக்கிட்டே இருக்கும் பார்த்துக்குங்க. அப்புறம் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி அப்படியே விரட்டினோம்னா அது சாடு போகும் பார்த்துக்குங்க. நான் மற்ற நாயை கிட்ட பயப்படும். ஆனால் குலைச்சுன்னா அது எழுத்துட்டு வந்துச்சுன்னு வைங்க, அப்படியே வாய்மொழி கப்பிச்சுன்னு போய் படுத்துக்குவோம். அந்த நாயோட ஒரே சிரிப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் வேகட்டும், பார்க்கலாம் அப்புறமா. சேமியாவில் கொஞ்சம் தண்ணி வத்திருச்சு, அப்படியே பாருங்கள். தண்ணி வத்திருச்சு, நம்ம சிம்மில் வச்சுட்டு முட்டையை உடச்சிக்கணும். இது அப்படியே லைட்டாக மூடி விட்டுருவான். இந்த சைடு இது அப்படியே கொஞ்சம் மூடி விட்டுருங்க. மூடி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே சிம்மில் அனல்லே இருக்கும். இப்படியே அனலில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம்னா அந்த முட்டை நல்லா ஃபுல்லாக வெந்துடும். அப்படியே உடச்சி ஊற்றி கிண்டி விட்டோன்னு வைங்க, அப்படியே எல்லா பக்கமும் கலந்துரும். முட்டை ரொம்ப ஸ்மெல்லு வரும். இதுனா கொஞ்சம் நேரம் மூடி வச்சோம் அப்படின்னா முட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வெந்திருக்குமா, அப்படியே பிரட்டினோம்னா கரெக்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சம் இறக்க போகிறப்ப கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நான் நெய் வாங்காமல் முட்டை போனேன். இருக்கிற நினச்சி இல்லை, கடைசியில் இருக்கிற நெய்யை கொஞ்சம் தான் இருக்குது, இருக்கிற நெய்யை ஊற்றி இறக்கிடலாம். முந்திரி பருப்புலாம் இருந்து தாளிச்சிக்கணும், நல்லாயிருக்கும். நான் முந்திரி பருப்பு வச்சுருக்கேன், போட மறந்துட்டேன் நான். இன்னும் கொஞ்ச நேரம் முட்டை வேகணும், கொஞ்ச நேரம் இருக்கும், வெயிட் பண்ணுவோம். சாதா சேமியானா கூட சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இந்த பிரியாணி சேமியானா முட்டை வர போகிறனால பார்த்து செய்கிற மாதிரி. அதில் முட்டை உடச்சிட்டு வைங்க, முட்டை இருக்கிறதே தெரியாது. அதில் வேற கற்றுவாங்க, எதுக்கு ரொம்ப. அதனால் முட்டையை கொஞ்சம் நேரம் அனல் வச்சு வேக வச்சு அதுக்கப்புறம் நெய்யை ஊற்றி இறக்கிறது. இந்த பாரு பார்ப்போமா. கொஞ்சம் வேகணும் முட்டை. இதோட நெய்யை ஊற்றிக்கலாம். நெய் நிறைய வேணுங்கிறவங்க எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம். என்கிட்ட இவ்வளோ கொஞ்சம் தான் இருக்கிற நெய்யை அப்படியே ஊற்றி வைக்கிறேன். இதே கிருஷ்ணா இது தாராளமாக 3-4 பேர் சாப்பிடலாம். நீங்கள் 2 பேருக்கு எவ்வளோ பாருங்க, இதே மீதி இருக்கும். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி போட்டுருக்கேங்க. நான் கொஞ்சம் பொடி கம்மியாக தான் போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் அனலில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் அனலில் வச்சு இறக்கி சுட சாப்பிடலாம். உண்மையிலே ரோட்டு ஓரத்தில் வீடு இருந்தால் ரொம்ப கஷ்டங்க. ஒன்று வண்டி போயிட்டே இருக்கும், அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும், சரியாக தூங்க முடியாது. ரோட்டில் நாய் நிறையா அலைஞ்சாலும் அந்த நாய் குலைக்கிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்.
அதே மாதிரி ட்ரெயின் இருக்குவார், ட்ரெயின் தண்டவாளத்து பக்கத்தில் வீடு இருக்குவார், அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான், சரியாக தூங்கவே முடியாது. கொஞ்ச நேரம் அனலில் இருக்கட்டும், அப்புறம் பார்க்கலாம். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, திறந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்க்கலாம். அந்த முட்டையெல்லாம் பாருங்கள், அப்படியே மேலே இருக்குது, ரொம்ப உடையாமல் கரெக்டாக முட்டை செம்மையாக ரெடி. இந்த பாருங்கள், பிரியாணி மாதிரியே இருக்கா? அப்பா மணமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டாட்டா பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.